வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு கேஸ் ஸ்டடி டிஸ்கஷன் தான். ஒரு 35 மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒருத்தங்க இன்ட்ரடியூஸ் பண்ண கேஸ் தான் இது. அதாவது தன்னுடைய கணவர் ரொம்ப அன்பாக பேசக்கூடியவர், பழகக்கூடியவர். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சந்தேகப்படுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ சந்தேகம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான சந்தேகங்கள் அப்படின்னு கேட்டபோது, ஃபோன் எடுத்து அதை ஆப்ரேட் பண்ணி பார்க்குறது, அதே மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை பற்றி ஏன் வழக்கத்துக்கு மாறாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க இப்படின்னு சொல்லி அதை துருவி துருவி கேட்குறது. அது மாதிரி ஏதேனும் வார்த்தைகள் விட்டுட்டாங்க அப்படின்னா நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வார்த்தையோடைய உள்ளர்த்தம் என்னன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அவங்கள எரிச்சல் ஊட்டும் விதமாக கேள்விகள் கேட்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுவே ஆரம்பத்தில் சின்ன சின்னதாக இருந்தது. இப்போ எப்போவுமே எதை எடுத்தாலுமே சந்தேகம். அவர் என் மீது மட்டும் சந்தேகப்படுறது கிடையாது, சுற்றி நடக்கிற எந்த நிகழ்வு மேலேயும் அவர் சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறாரு. இதுக்கு எனக்கு ஒரு மலர் மருந்துகள் வேணும். குறிப்பாக நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும். ஏன்னா நான் அவ்வளோ டிப்ரெஸ்டாக இருக்கேன். எனக்கு ரொம்ப அவர் கூட பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது. பேசினாலும் பிரச்சனை, பேசாட்டிலும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க இதையும் தாண்டி கொஞ்சம் அதீதமான நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணாங்க. ஸோ இது பொது வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள்ங்கிறதுனால கொஞ்சம் நான் ஃபில்டர் பண்ணி சில விஷயங்களை மேம்போக்காக சொல்கிறேன் இந்த வீடியோவில். அப்போ அவங்க சொன்னபோது, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கப்பிள்குள்ளே ப்ராப்ளம் வருது அப்படிங்கும்போது இவங்க சைடில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே கேட்டாச்சு. ஆரம்பத்தில் அவர் நம்மளோட செஷனுக்கு வர்றதுக்கு துளியும் அவருக்கு விருப்பம் இல்லை. இவங்க ஆனால் இதில் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் தான் மருத்துவம் பார்க்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்ததே. ஆனால் ஒய்ஃப் சைட்லேருந்து இவ்வளோ பிரச்சனைகள் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கணவர் மலர் மருந்துகள் எடுக்க தயாராக இல்லை. ஏன்னா இந்த ஒரு விஷயம்தான் என்னை டார்ச்சர் பண்ணுதுன்னா அதை அவங்க கேட்குறதும் தயாராக இல்லை. அப்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மலர் மருந்துகள் ஃபஸ்ட்டு அவங்க ஒய்ஃப் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் எடுக்கவுமே அவங்கக்கிட்ட அவங்க இவர் பேசும்பொழுது எரிச்சல் படுறது, கோவப்படுறது, கத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவரோட செயலால் இவங்க ரியாக்ட் பண்ண விஷயங்கள் ஒன்றுக்கும் அவங்க ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. பொறுமையாக ஆன்சர்ஸ் பண்ணுறாங்க, அதை காது கொடுத்து கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு தெரிய வரவும், மலர் மருந்து எடுத்து இவங்கக்கிட்ட மாற்றம் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அடுத்த செஷனில் அவரும் வராரு. அவரும் அவருடைய பிரச்சனை, அவர் தரப்பு பிரச்சனைகளை சொல்கிறாரு. ஸோ அவரோட பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு பார்க்கும் பொழுது, அவரோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான உறவுகள் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் அவருக்கு நடந்ததுனால, அவர் கொஞ்சம் பெண்கள் அப்படின்னாலே கொஞ்சம் ஜென்ரலைஸ்டாக சில ப்ரீ கன்சீவ்டாக ஒரு ஜட்ஜ்மெண்டலாக சில ஐடியாஸ் வச்சுருந்துறாரு. அதுதான் அந்த சந்தேகம் ஏற்படுவதற்கான காரணம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வந்தது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்கான மலர் மருந்துகள் நம்ம பரிந்துரைக்கப்பட்டது. இப்போது இந்த 2 பேத்தில் இவங்க ஹஸ்பண்ட் செய்கிற விஷயங்கள் எல்லாம் டார்ச்சராக பார்க்குறாங்க. ஹஸ்பண்ட் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஒரு நெகட்டிவான அணுகுமுறையிலேயே பார்க்குறாரு. இப்போது இவங்களுடைய கண்டிப்பாக காம்பினேஷன் நபருக்கு நபர் மாறும் அப்படின்னாலும், இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காம்பினேஷனில் நம்ம இந்த மலர் மருந்தை தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி 2 மலர் மருந்துகள் குறிப்பிடலாம். ஒய்ஃபுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இவங்களுக்கு செரிப்ளம்ங்கிற மலர் மருந்து, இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற மலர் மருந்து இவங்களுக்கு வரும். இதே இது கணவர் தரப்பில் பார்க்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா, ஜென்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்தும், ஒயிட் செஸ்னட் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்தும் இவங்களுக்கு இடம்பெறும். இது போக அந்த சுச்சுவேஷன் வரும்போது அவங்க அதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, அடுத்த லெவல் ப்ராக்ரஸ் ஆகுறாங்களா ஆகலையா, இதெல்லாம் பார்த்து நம்ம அடுத்த மலர் மருந்துகள் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். அதோடு சேர்த்து காம்பினேஷனாக கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த ஒரு தகவல், இந்த ஒருத்தர் சந்தேகப்பட்டு நம்மளை இவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் டார்ச்சரான விஷயங்களை நடைமுறைப்படுத்தும் பொழுது, அதில் இருந்து நம்ம தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் விடுவிக்கிறதுக்கும் மலர் தீர்வுகள் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நேரடி ஆலோசனை, இல்லை மலர் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும், இல்லை மனநல ஆலோசனைகள் எடுத்துக்கணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோவில் இது போன்ற தகவல்களோடு நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.